மாணிக்க வாசகற்ற குருபூச வருகிறது ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் இன்றைக்கு 9ஆம் திருமுறை 11ஆம் திருமுறை நாங்கள் பொதுவாக நாளாந்தத்துல படிப்பது குறைவன். அதிலே 9ஆம் திருமுறையில திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ரெண்டுமே பஞ்சபுராணத்துல படிக்கிற மரபு இருந்தாலும் நாங்கள் வளமையாக படிக்கிறது குறைவு. அதுல ஒரு பாடல பார்ப்போம். ஷேர் பண்றோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். இது எல்லாரும் பழக்கமான பாட்டுத்தான். இது திருமாளிகை தேவர். இவர் சிதம்பரத்துக்கு பாடியிருக்கிறார். கோயில் என்று போட்டிருக்கு. ஒளிவளர் விளக்கு என்றது பாட்டு. இந்த பதிகத்தை ஒருக்கா படிப்பேன் நான். படியுங்க ஒரு. ஒளிவளர் விளக்கே இழப்பிலாவென்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் வழங்கின் திறன்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக ஒளிவளர் தெய்வ கூத்து வந்தானை தொண்டனேன் உளம்புமா உளம்பே. உகந்தாயை உன்னை என்றுதான் சொல்ற. உகந்தானை என்றா படற்கை. இது உன்னை முன்னுக்கு. என்ன சொல்லுறாரு இந்த பாடல்ல திருமாளிகை தேவர்? தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அனுபவத்தை விவரிக்க முடியாம இருக்குது. விவரிக்க வார்த்தையால சொல்ல இல்லாம இருக்குது. எப்படி வார்த்தை? அதான் சொன்ன, தொண்டனேன் விளம்புமா விளம்பி, நான் சொல்லும்படியாக எனக்கு சொல்லித்தான். You instruct me how to say. You instruct me how to express. தொண்டனேன் விளம்புதல், எக்ஸ்பிரஸ் விளம்புதல். எனக்கு ஒரு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. I experience. How can I express this experience in my words? How can me explain my experience with you in my words? அதான் கேள்வி. அதான் இங்க சொல்றேன். அப்ப எக்ஸ்பீரியன்ஸை அவர் கம்பேர் பண்றார். தன்னுடைய அனுபவத்தை கம்பேர் பண்றது. எல்லாம் கண்டு அனுபவித்த ஞானிகள். அதுதான் இதை திருப்பி திருப்பி படிக்கிறோம். இல்லாட்டி இலகுவாக நாங்கள் பஜனை பாடலாம் படிச்சுட்டு இருக்கலாம் சந்தோஷமா. நல்லா இருக்கும். தாளத்தோட இசையோட அடிப்பாட. ஏன் இதை படிக்கிறவர்கள் இவர்களெல்லாம் கண்டு அனுபவித்து சொன்ன வார்த்தைகள், வேண்டிய எக்ஸ்பிரஷன். அது கூட கஷ்டமா இருக்குன்னு சொல்றார்கள். ஒளி வளர் விளக்கே, பிரகாசித்துக் கொண்டிருக்கிற விளக்கு, தீபம் நீ. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே என்று சொல்றார். சோதி என்றும் சொல்றார். சோதி ஏ சுடரே சூழொளி விளக்கே. சோதி பெருசு, அளப்பெரியது, காண்பெரிய பேரொளியே என்று சொல்லுவார். சுடர் சிறியது, தீபம் போன்றது. ரெண்டாயும் பார்க்கிறார்கள். அப்ப ஒளி வளர் விளக்கே என்பது இந்த சுடர். ஒரு சின்ன தீபம் போல சுடர் போல இருக்குது. அது சைவத்தில் எங்க நாங்க பாவிக்கிறோம் என்றால், பூஜை செய்யும் பொழுது இதய கமலத்திலே சிவலிங்கத்தை தியானிக்கிறோம். அதனுடைய மூர்த்தம் எங்களுடைய ஆன்மலிங்கமாக இருக்கும். அங்க அந்த லிங்கத்துக்குள்ளே அந்த சிவன் இருப்பார். அவர் எப்படி பார்க்கறதுண்டா ஒண்ணு சொல்ல, மணி போல பாவியுங்கோ, நெல்லின் மணி போல பாவியுங்கோ என்று சொல்லுவார்கள். அது ஒரு சுடர். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. உலப்பிலண்டா அன்கம்பேரபிள். அதை இந்த மாதிரி என்று சொல்ல இல்லாம இருக்கு.
இது மாதிரி அது மாதிரி என்று சொல்லல, பால் போல வெண்மை என்று சொல்லலாம், முத்து போல வெள்ளை என்று சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றது கொண்டு மேலாம இருக்கு. உலப்பிலா ஒன்று, ஒன்லி ஒன், ஒன்றுதான், ரெண்டல்ல. அது பிறகு 2ஆகி 3ஆகி 4ஆகி 5ஆகி 6ஆகி 7ஆகி 8ஆகி 9ஆகி 10 இருக்குது. ஒன்றவன் தானே, இரண்டவன் நின்னருள், மூன்றன் நின்றன், அதெல்லாம் வரும். ஆனா ஒன்றுதான். அப்ப ஒளி வளர் விளக்கு, உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அவரை நாங்கள் ஃபீல் பண்ணலாம். உணர்வண்டா ஃபீலிங், உணர்வண்டா கான்சியஸ், உணர்வண்டா ஃபீலிங். அவரை நாங்கள் அறியலாம், அனுபவிக்கலாம். ஃபீலிங் அனுபவிக்கிறது, உணர்வு. கான்சியஸ் அண்டா அறிகிறது, ரெண்டும். அவரை அறியலாம், அனுபவிக்கலாம், அதுதான் உணர்வண்ட வார்த்தை. ஆனா எப்படி சாதாரணமா நாங்கள் அறிகிறது அனுபவிக்கிறது இல்லை. வெள்ள நிலம்பி தேத்தண்ணி குடிக்க அதுவும் அனுபவிக்கத்தான் குடிக்கிறோம். அது ஒரு உணர்வு தான், இல்லையா? அப்ப அதுவா என்றால் இல்லை, அது உணர்வு தான். ஆனா கடந்ததோர் உணர்வு. இந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் கடந்த ஓர் உணர்வு. That is an experience. That's an envisioning. But beyond the visions, beyond our worldly experiences. இந்த உலக அனுபவங்கள் மாதிரி அல்ல. சொல்லுவார்கள், இறைவனை சுட்டி அறிய இயலாது. இது அது இப்ப நாங்க காட்டி கொடுக்குறோம் தானே, இது அது, இது கண்ணாடி, அது அப்படி, மெடிசின்ல இது இப்படி, அது அப்படி, அதெல்லாம் சுட்டி அறிதல். இறைவனை சுட்டி அறிய முடியாது. சுட்டி அறியக்கூடியவனா இருந்தால் இறைவனின் சடப்பொருள்களில் ஒன்றாய் விடுவான். சடப்பொருள்களைத்தான் சுட்டி அறியலாம். இப்ப இறைவனை அப்படி அறிய முடியாது. அவனுடைய தன் கடந்ததோர் உணர்வே. அவர் அறிவால் அறிந்து, அறிவால் அற நின்ற பிரானலையோ என்று கந்தரன ஊதிலவர். செறிவற்று உலகோடு சிந்தை மற்று பார்த்தினாங்க. இப்ப உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே. இப்போ ஒரு ஹியூஜா சொல்றார், ஒரு பெரிய பளிங்கு குன்று மாதிரி இருக்குது. கிறிஸ்டல் மவுண்டன். நீ மலை, நீ சுடர் என்று சொன்னார், சின்ன விளக்கு இப்ப பெருசா சொல்ற. பெரிய படிக மலை மாதிரி இருக்கிற பளிங்கு நிஷ்கலமா அப்படியே அந்த மாசு இல்லாமல் இருக்கும். திரள் மணிக்குன்றே, மணிக்குன்றே என்று சொன்னார். பளிங்கன்று சொல்லி இருக்கலாம் தானே, ஏன் பளிங்கு குன்றண்டாம மணிக்குன்று என்று சொன்னார்? பளிங்கண்டா எங்களுக்கு தெரியும், அது அந்த ஒரு கலர்லெஸ்ஸா இருக்கும். எந்த கலர் வருதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் இதுல மணி என்றது மாணிக்கம். இது பளிங்கு தான், ஆனா மாணிக்கத்தின் கலர்ல இருக்குது. மாணிக்கம் தெரியும், கடும் சிவப்பு, கடும் சிவப்பு, ரூபி. அப்ப தெளிவளர் பளிங்கின்றிரள் மணிக்குன்றே, பளிங்கு மலை, ஆனா அது மாணிக்கம் போல சிவந்தது. அதான் அவனுக்கு சிவன் என்று பெயர். சிவந்த நிறமுடையவன் சிவன். செம்மை என்று சொல்லுவோம். செம்மை என்றால் செம்மைப்படுத்துதல். எங்களுடைய சைவமே சிவமாதல். சிவமாதல் என்றால் நாங்கள் செம்மையாதல், அவ்வளவுதான். செம்மை, அந்த செம்மையாகவே இருப்பவன் அவன் பூரணமாக. தான் சிவப்பு. சித்தத்துள் தித்திக்கும் தேனே. சித்தம் என்பது எது? மனம் மேல ஓஷன் மாதிரித்தானே. ஓஷன்ல சமுத்திரத்துல எல்லாம் பவுண்டரி கிடையாது. அது மாதிரி ஆழ்கடல், மேல்கடல் என்றெல்லாம் சொல்றோமா, அட்லாண்டிக் சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், அங்க என்ன வேலியா போட்டிருக்கு இல்லத்தானே? அதே மாதிரித்தான். ஆனா இதை சொல்றார், சித்தத்துள், சித்தம் என்பது அப்படித்தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்றெல்லாம் சொல்லுவோம். சைக்காலஜியில எல்லாம் நாங்கள் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் சொல்றது. அப்ப இது சித்தம் என்பது இங்க சப்கான்சியஸுக்கு அங்கால. கான்சியஸ் எனக்கு வெளியில வருகுது, உங்களோட நினைச்சு இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறது வருகுது. காலமை சாப்பிட்டது நினைக்கிறோம், நடக்க போறது நினைக்கிறோம், இதெல்லாம் மேல் மனதில இருந்து வாரது கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் அடியில இருக்கு, தெரியாது.
சில பேரை பார்த்தா டக்கண்டு கண்ணை அறியாம வெறுப்பு வரும், தன்னை அறியாம கோபம் வரும், தன்னை அறியாம பயம் வரும். இதற்கெல்லாம் காரணம் எங்கட ஆள் மனதுல புதைந்து எங்களுக்கே தெரியாமல் மறைந்திருக்கிற சில அனுபவங்கள். அது சின்ன பிள்ளையா இருக்க நடந்திருக்கலாம், அல்லது ஒரு வாத்தியார் பிடிக்காத வாத்தியார் இருந்து அடி பண்ணதால வந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் கடூரமான அப்பா இருந்து வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதுகள் இருக்கும். அது ஆள் மனதுல பதிந்து அது அந்தந்த சூழ்நிலைகளுக்குரிய இதுகள் வரைக்குள்ள அவைக்கு அது பிடிக்காது. அப்படிங்கிற தன்னை அறியாமல் வருகின்ற பயம், தன்னை அறியாமல் வருகின்ற உணர்வுகள், தன்னை அறியாவார கனவு ஆள் மனதில் இருக்கிறது கனவாயின் வரும். அதெல்லாம் சப்கான்சியஸ். சைக்கோ தெரபி, ஹிப்னாட்டிசம் அதுகள்ல ஆள் மனதில் இருக்கிறதுகளை சிலதுகளை வெளிக்கொணர்ந்து அதை வெளிப்படுத்த அந்த மனவடு ஆறும். இந்த உள்காயங்கள், அந்த பயங்கள் ஆறும் என்று சொல்றது உட சிகிச்சை. சித்தம் என்பது அதற்கும் ஆழமானது, அல்ட்ரா கான்சியஸ். சப்கான்சியஸுக்கு அப்பால நீங்க கிண்டி கூடி எடுக்க இயலாது. அதெல்லாம் முற்புறப்புகள்ல வந்த வாசனைகள் அங்க இருக்கும். அதைத்தான் சொன்னார் சித்தத்துள். அப்ப வலு ஆழமாக பதிந்து. இது மேலோட்டமான மனசுல இருந்தா இன்றைக்கு எத்தனை நல்லா இருந்தது, அது மேலோட்டமானது இல்லையா? நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதுவும் மனத்துல இருந்தான் வருது கொஞ்சம் கூட. அதை விட கூடியது சித்தம். இது சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அங்க ஒரு பிளஷரபிள் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொல்றேன், பிளஷரபிள் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் dwelling deep within me. பாருங்க, பிளஷரபிள் ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், இனிமையான அனுபவம். dwelling என்னுக்குள்ள, சித்தம் என்றது என்னுக்குள்ளதானே. dwelling deep within me. சித்தம் என்பது உயிரையும் குறிக்கும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட கத்தன் என்று படிப்பேன். அங்க சித்தம் என்றது கான்சியஸ் அல்ல, அங்க ஆன்மாவை குறிக்கும். சித்தமலம், மலம் ஆன்மாவில தானே இருக்குது, சித்தத்துல இல்லையே. அழுக்கு ஆன்மாவில தான் அடிப்படை. அப்ப உயிருக்கு உயிரா இருக்கிறான், அப்படி பார்க்கணும். அடுத்தது முயலோட்டமா பார்த்தா சைக்கிக் ஃபேக்கல்டிஸ், அதுக்குள்ள டீப் விதின் மீ, டுவெல்லிங் டீப் விதின் மீ என்று சொல்லலாம். இதுக்குள்ள ஆழமா இருந்த பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட என் உயிருக்கு உயிரா, சித்தத்துள் தித்திக்கு உயிருக்கு உயிரா உள்ளுக்கு இருக்கிற ஐயா. அண்ட் ஒன்ஸ் ஐ நோ தட், அது ஒரு ஸ்வீட் நெக்டர், ஒரு இன்ப அனுபவம் அதுக்குள்ள இருந்து பெருக்கெடுக்குது. சித்தத்துள் தித்திக்கின்றேனே அள்ளி வளர் உள்ளத்து ஆனந்த கனியே. சித்தம் வந்துட்டது, இப்ப உள்ளமும் வந்துட்டு. சித்தம் உள்ளம் எல்லாம் என்னத்தை குறிக்குதுன்றதை பார்க்கணும். மேலோட்டமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை உள்ளுக்கு இருக்கிறது உள்ளம் என்று சொல்றது. ஆனா இங்க உள்ளம் என்று என் உள்ளங்கவர்கள்வன் என்றா மனத்தை கவர்ந்தவனிடம் பெறும், என் உயிரை கவர்ந்தவனிடம் பெறும். உயிரையே ஆட்கொள்ளுகிறவன் இங்க உள்ளம் என்பது. ரெண்டுக்கும் பார்க்கணும். உள்ளத்து ஆனந்த கனி, ஆனந்த கனி, பிளிஸ், the fruit of bliss என்றுதான் எடுக்கவன். உள்ளுக்கே இருக்குது. அழி வளர் என்று போட்டிருக்கு. அழி என்றது ஒருக்கா பார்க்கணும் என்ன கருத்து, அப்படிப்பட்ட கருத்து. அப்ப இது ஒரு சுடர் விளக்கு, ஒப்பில்லாத அன்கம்பேரபிள். இது உணர்ந்து அறியக்கூடிய உண்டு, ஆனா சாதாரண உணர்வு அறிவு அல்ல, உலகியல் அறிவு அல்ல, அதுக்கு அப்பால். அதான் சொல்லுவார்கள் ஊனக்கஞ்ஞானம் உணராப்பதியை என்று சிவஞானம். ஊனக்கஞ்ஞானம், இப்படி இந்த கண்ணால, இந்த படிப்பறிவால, அல்லது பிஎச்டி தீசிஸ் செய்து பல்கலைக்கழக படிப்பால அறிய முடியாது. அது எப்படி அறியான்? ஞான கண்ணினில் சிந்தை நாடி. ஞானக்கண், அது என்ன ஞானக்கண்? அந்த ஞானக்கண், அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் படிப்பார்கள். அவன் அருளே கண்ணாக, அப்படியே இறைவன் அருளே, அவன் அருளே எங்களுக்கு கண்ணாக அது காட்ட நாம் காண்பது, அது அறிவிக்க நாம் அறிவது, அது அமிழ்த்த நாம் அனுபவிப்பது.
இது நாங்களா பிடிச்சு அனுபவிக்க இயலாது, நீந்தி போய் அடுப்பதை அனுபவிக்க இயலாது. அதான் இறைவனுடைய அருள் தேவை. அப்ப அழி வளர் உள்ளத்து ஆனந்த கெணியே அம்பலம் ஆடரங்காக. உனக்கு ஒரு அம்பலம் இருக்குது, அது நீ ஆடுற அரங்கு, உன்னுடைய மேடை. அம்பலத்துல எத்தனையோ அம்பலங்கள் இருக்கு, சித்தம்பலம், பேரம்பலம் எல்லாம் பார்த்து. ஒரு அம்பலம் எங்கட ஆன்மாவிலே இருப்பது. ஆன்மா எல்லாத்திலையும் ஆடுகிறான். அவ்வாய மட நின்று ஆடுவான் இருக்கு. அது நம்மளுடைய நடனம், அது உள்ளத்துல நடக்கிறது, ஆன்மாவில நடக்கிறது. இன்னொரு நடனம் அண்ட சராசரம் எங்குன்னு நடக்கு. அண்ட சராசரம் எங்குன்னு நடக்கு. அவன் இருக்கிற ஆகாசம் பரவழி பர ஆகாசம். உள்ளத்து ஆன்மாவுக்குள்ள இருக்கிறது சித்தாகாசம், சின்ன ஆகாசம். சித்தண்ட அறிவுமயமான சின்ன ஆகாசம். அங்கே அவனுடைய நடனம் நடக்குது. இந்த உலகங்களையும் கடந்து ஊடுருவி இருக்கின்ற உலகம் பர உலகம். இந்த உலகம், அடுத்த உலகம், அடுத்த உலகம் எல்லாத்தையும் கடந்து ஊடுருவி இருக்கின்ற உலகம் பரலோகம். அந்த பரலோகத்து இருப்புக்குரிய ஸ்பேஸ், இடம், ஆகாசம் வந்து பர ஆகாசம். அந்த ஆகாசத்தை, பர ஆகாசமே சக்தி, அது சக்தியால் ஆனது. அந்த சக்தி அந்த ஆகாசத்தை தளமாக கொண்டு ஆடுகின்றான பேரம்பலம். மற்றது சிதம்பரத்தையும் நாங்க சொல்றாங்க, அதை ரிப்ரசன்ட், ரிப்ளிகா. அம்பலம் என்றால் என்னென்று பார்க்கறதுக்கே அது இருக்கு, 3 விதமான ஆகாசங்கள். அம்பலம் நாடரங்காக வெளி வளர் தெய்வ கூத்துகந்தாயை. வெளி, அழி என்று சொல்லார், வெளி என்று சொல்றார். வெளி என்றா ஸ்பேஸ். தெய்வ கூத்து, டிவைன் டான்ஸ். எல்லாரும் கூத்தாடுறதா, நானும் கூத்தாடுறது, நீங்களும் கூத்தாடுறது. அதுல செவ்வியல் கலையாக படித்தாடுறது எல்லாம் இருந்தாலும் இறைவனுடைய கூத்து டிவைன் கூத்து, தெய்வ கூத்து. ஏன் தெய்வ கூத்தண்டா, அவர் 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 3ம் அந்த அவருடைய ஆட்டத்தினாலே நிகழ்கின்றது. ஆன்மாவிலே 6 ஆட்டத்தினால ஆன்மாவின் மலங்கள் பக்குவப்பட்டு நசித்து செல்வதற்கு அவருடைய ஆட்டம் நிகழ்கின்றது. தெய்வ கூத்து வந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின்றிரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்தானந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளி வளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே. 4 இடங்கள்ல வளர் வருகிறது. ஒளி வளர், தெளிவளர், அழிவளர், வெளிவளர். அதையும் என்னென்று கீழே பொருளோட பார்ப்போம். அதுல ஒளிவளர் என்றது ஒளி தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அழிதல் இல்லாதது, அழிவில்லாது என்றே குறிக்குது. தெளிவளர் என்பது தூய்மை, அதுவும் அழிவில்லாத தூய்மை. வளர் என்பது இங்கே தூய்மை, அழிவில்லாத குறிக்குது. மற்றது அழிவளர் உள்ளத்து ஆனந்த கெணியே. அழிவளர் பொதுவான எல்லையை கடந்து பாப்போம் என்ன போட்டிருக்கின்ற. அழிவளர், தெளிவளர் தூய்மை மிக்க. அழிவளர் என்பது அதீத நிலைக்கண்பிகள், அதீதம், அதற்கு அப்பாற்பட்டு, பியாண்ட் தட். வெளிவளர் கூத்து என்பது வெளியில, வெளியாகி வெளிப்படையாக வந்ததெண்டும் வெளியில இருக்கிற 2 எடுக்கலாம். இங்க அந்த 5 எழுத்து வந்துட்டு இல்ல, நல்ல விஷயம். இந்த சொன்ன பாட்டு வந்துட்டது பாருங்க. பேரம்பலத்தில் ஆடுகிற நடனத்தை பாருங்க. முதலாவது சாற்றியடு வங்கியிலே சங்காரம், கையில இருக்கிற அக்னி வந்து சங்காரம். இதுல கொஞ்சம் பிழைச்சு போயிருக்கு. தோற்றம் துடியதனில், அங்க இருந்து பார்க்கணும். முதல்ல தோற்றம் துடியதனில், படைத்தல் வந்து துடி, துடி என்றால் உடுக்கு. துடி இடையம் கடிகமல் பூங்கா மரபு, துடி இடை என்றால் உடுக்கு போல சிறிய இடை.
துடி என்பது உடுக்கு, கையிலே இருக்கிற உடுக்கு வந்து தோற்றம் படைத்தலை துடியும். தூயும் திதி அமைப்பில், திதி என்பது காத்தல், அது இந்த அபயகரம். சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், அங்கி என்பது நெருப்பு, நெருப்பு கையிலே அக்னி வந்து படை அழித்தல். ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதற்றே உற்ற திரோதம், ஊன்றிய பாதம் மறைத்தல், திரோதம் மறைத்தல். முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு, தூக்கிய திருவடி, தொங்குகின்ற தூக்கிய திருவடி, நான் குஞ்சித பாதம், அது அருளல் முத்தி. அப்ப ஐந்தொழில்களும் நடக்குது. உள்ளுக்குள்ள நடக்கிறத பாருங்க, ஆன்மாவுக்கு நடக்கிற மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு, எங்களுடைய வினைகளை அறுத்து சுட்டு, மலம் சாய அமுக்கி, எங்களுடைய ஆணவ மலத்தை சாய்த்து அமுத்தி, அதான் காலுக்கு கீழே முயலகன் வைத்தார். அருள் தான் எடுத்து நேயத்தால், நேயமண்ட அன்பால, ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பாதந்தான், பாதம் என்று வரணும், பரதம் என்று போட்டிருக்கு, பாதந்தான் எங்களை அந்த ஆனந்தத்துல அழுத்துறது அவருடைய பாதம். இது ஆன்மாவில் நடக்கிற நடனம். உள்ளுக்கு மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில், ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பாதந்தான். இதெல்லாம் உண்மை விளக்கத்துல இருக்கிற 2 பாடல் மெய்கண்ட சாஸ்திரத்துல. அந்த பாடலுக்குரிய இருக்கு. இந்த வளர் என்ற கருத்து வந்து இங்க வந்து அழிவில்லாதது. ஒளி வளரென்றது அழிவில்லாத ஒளி, தெளி வளர் என்பது தூய்மை, அழிவில்லாத தூய்மை. அழி வளரென்றது எல்லையற்ற, அதுக்கு பியாண்ட், அளப்பெற்றது. வெளி வளர் என்பது வெளி, ஸ்பேஸ். வளர் என்றால் அதுவும் அழிவில்லாது, பராகாசம் அழிவில்லை. இந்த ஜடாகாசம் அழியும், பர ஆகாசம் அழியாது. ஆகாசம் அழியாது, அதுதான் கடைசியா இருக்குன்னு வேதம் எல்லாத்திலையும் இருக்குது. எல்லாரும் இந்த ஆகாசம் தான் சொல்றது. இந்த ஆகாசம் ஒடுங்கும். சைவத்தின்படி ஆகாசம் போய் சப்தத்தில் ஒடுங்க, இப்படிதான் வருகிறது. ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொன்றில் ஒடுக்கும். பூமி பிருத்திவி, பிருத்திவி என்கிற மண் தத்துவம் வந்து கந்தம் மனத்துல ஒடுங்க. அப்பு என்கிற நீர் தத்துவம் வந்து ரசம் என்கிற சுவை தத்துவத்தில் ஒடுங்க. நெருப்பு வந்து பார்வை, ரூபம், அதில் ஒடுங்க. மாற்றது காத்து வந்து ஸ்பர்சத்தில் ஒடுங்க. ஆகாசம் சப்தத்தில் ஒடுங்க. சப்த ரூபரச ஸ்பர்சம் அந்த கண்மாத்திர கலைந்தும் பூதாதி அகங்காரத்தில் ஒடுங்க. அங்கால கர்மேந்திரியங்கள் எல்லாம் ரஜோ அகங்காரத்தில் ஒடுங்க. பூதாதி அகங்காரம் தமோ குண அகங்காரம். கர்மேந்திரியங்கள் எல்லாம் ரஜோகுண அகங்காரத்தில் ஒடுங்க. மற்றது ஞானேந்திரியங்கள் எல்லாம் சத்துவகுண அகங்காரத்துல மனத்தோட சேர்ந்துருங்க. இந்த மூவக அகங்காரங்களும் சேர்ந்து புத்தி தத்துவத்தொடுங்க. புத்தி தத்துவம் குணதத்துவத்தொடுங்க. இப்படியெல்லாம் ஒடுங்கி கொண்டு போகுது. இதுதான் உலகளா ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்துளானந்த கெணியே, அழிவர் உள்ளத்தானந்த கெணியே அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்று தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படையா சொல்லுறதுக்கு நீ எனக்கு சொல்லித்தா என்று சொல்லி இறைவனை திருமாளிகத்தேவர் கேட்கிறார். இது ஒரு பாட்டே காணும் ஒரு மெடிடேஷனுக்கு, வர்ணனத்துக்கெல்லாம் ஒப்புறாரு. அடுத்த பாட்டு, இடர்கொடு தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருட்புலம்பர எறிந்தழிந்த சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கும் தூயனர் சோதியுட்சோதி அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அயனொடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை துண்டனேன் பணியுமா பணியே. இது இந்த பணியும்படியாக, பணிதல் என்றால் சப்டியூ, நான் உனக்கு கீழே
என்ன சொல்றது, அடங்க வேணும் ஐயா. பணிகிறதுன்ற அதான் அடங்க வேணும். எத்தனை விஷயங்கள்ல நாங்கள் இப்படி எல்லாம் சச்சங்கம் எல்லாம் செய்து எல்லாம் ஓடி திரிந்தாலும் கூட எவ்வளவு விஷயங்கள் அடங்கவில்லை. உன்னுக்குள் அடங்க வேணும். தொண்டனேன் பணியுமா பணியே, தொண்டனேன் தொண்டினூடாக பணிய வேணும். இங்க தொண்டு என்பது சரியே கிரிய யோக ஞானம். தொண்டனேன் பணியுமா பணியே, அது இன்னும் பணியும்படியாக நீ என்னை பணித்தருள வேண்டும். இடர்கெடுத்து எங்களுடைய இடர்களை எல்லாம் கெடுப்பார். எவ்வளவுத்துக்கு ஆன்மீகத்துக்கு எங்களுக்கு பக்குவம் வரணுமோ அவ்வளவுத்துக்கு கெடுப்பார். சில இடர்கள் எங்களுக்கு மருந்து மாறி, டாக்டர் மருந்து கொடுத்தா தானே சிலது வருத்தம் மாறும். ஊசி போட்டாத்தான் சில வருத்தம் மாறுது, கசப்பு மருந்து எடுத்தாத்தான் சில வருத்தம் மாறுது, சர்ஜரி செய்த அது மாதிரி சிலதுகள் தருவார், சிலதுகள் எடுப்பார். எங்களுக்கு ஆன்ம வளர்ச்சியை பார்ப்பாரே தவிர எங்களோட அன்றாட உலக வளர்தன்று இல்லை. இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டென்றால் அவர் எப்பவுமே எங்களுடைய ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார். எங்களுக்கு தெரியாம இருக்கு, எங்களுக்கு தெரியும்படியாக அவர் வந்ததை காட்டி தருவதுதான் ஆண்டு கொண்டு. இன்னுள் இருட்புலம்பு அற எறிந்து எழுந்த சுடர்மணி, என்னுடைய இருக்கிற இருள், ஆணவ இருள் உள்ளுக்கு இருக்குது. இருள் தன்னை காட்டும் பொருளை காட்டாது, ஆணவன் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, திருவருட்பயன் சொல்லும். அப்படிப்பட்ட இருள் அது பிளம்பு அற எறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கினுள், அந்த ஆணவ இருள் வளையும்படியாக அங்கு ஒரு மணி ஒன்று எறிகிறது. அம்பாள் வந்து தன்னுடைய காது குண்டலத்தை எடுத்து வானத்தில் வீசினால் பூரண சந்திரனாக பிரகாசித்தது என்பார் அபிராமி பட்டர்ல. அப்படி இறைவனுடைய அந்த சுடர் மணி எங்களுடைய ஆன்மாவில் இருக்கிற இருளுக்குள்ள எறிந்தோடனே அப்படி பிரகாசிக்குது. இருட்பிளம்பர எறிந்து எழுந்த சுடர் மணி, மணி இது செவ்வொளி, அதான் செம்மை சிவன். விளக்கினுள், அது ஒரு விளக்கு, ஒளி விளங்கும் தூய நற்சோதியுட்சோதி, தூய நற்சோதி உட்சோதி. வருவாருங்க, சோதியுட்சோதி. அது என்ன சோதியுட்சோதி? நீங்க விளக்க பாருங்க, சிமினி விளக்க யோசிங்க. இப்ப சிமினி விளக்க யோசிச்சு பாருங்கோ, விளக்கு ஒளி வீசுதுதானே, அந்த விளக்குக்குள்ள இருக்கிற நெருப்பு ஒளி வீசுதுதானே, அதுதான் சோதியுட்சோதி. விளக்கு ஒளி வீசுது, அந்த சிமினிகளால எல்லாம் வெளிச்சம் வருகுது, அது சோதிதான். ஆனா அதுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு தானே, அதானே சோதி. சோதியுட்சோதி, தூய பியோ நற்சோதி உட்சோதி. இப்ப ஆன்மா பிரகாசமா இருக்கண்டா ஆன்மாக்கு சுயம் பிரகாசம் இருக்குதோ? ஆன்மா உள்ளுக்கு இருக்கிற சிவம் பிரகாசிக்க ஆன்மா பிரகாசிக்க படும். அதான் சிவப்பிரகாசம் என்றுதான் பெயர் வைக்கிறது. யாராவது சுயப்பிரகாசம் பண்ணங்கன்னு பார்த்த நீங்களே, சுயப்பிரகாசம் சுயம் பிரகாசம் அப்படி யாராவது பேர்? சிவப்பிரகாசம் தான் பெயர். நாங்கள் தான் கடைசி ஜெனரேஷன் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பெயர்களை. இனி ஒருத்தரும் சிவப்பிரகாசம் என்று பேர் வைக்காயிரும். சிவப்பிரகாசம். அப்ப இந்த தூயனர் சோதி என்றது வடிவா உங்களுக்கு வடிவா விளங்குதுங்கடா. கும்புறாக்களுக்கு எல்லாம் வடிவா விளங்குது. லிங்கம் ஆன்மா, ஆன்மாவே பிரகாசிக்குது. பிரகாசிக்கிறது ஆன்மா பிரகாசிக்கல, அதுக்குள்ள ஒரு சுடர் இருக்குது, அதுதான் பிரகாசிக்குது. உயனர் சோதியுட்சோதி அடல் விடைப்பாக, அடலேறு. அடலேறுன்னா சும்மா ஒரு திமிரோட உக்கிரத்தோட போற ஏறு எருது, பசு சாந்தம் இல்லை. அடலேறு அடல் விடைப்பாக அம்பல கூத்தா, அம்பலத்துல அம்பலம் தெரியும் இப்ப எங்களுக்கு, பேரம்பலம் சித்தம்பலம். அம்பல கூத்தா அயனொடுமால் அறியாமை படர் ஒளிபரப்பி, நீ காண்பெரிய பேரொளி, பிரம்மாவுக்கும் தெரியாது விஷ்ணுக்கும் தெரியாது, எனக்கு காட்டுறாயப்பா. அயனொடு மாலறியாமை படர் ஒளி பரப்பி பரந்து நின்றாயை, ஓல் வியாபகம், ஓல் பர்பஸ், வெங்கண் நிறைந்தார். தொண்டனேன் பணியுமா பணியே. படிங்க.
தற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்துன்னை என்னுடை நாவினால் நவில்வான் அற்பன் என்னுள்ளத்தளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்தரசே கற்பமாய் உலகாய் அல்லை யானாய் தொண்டனேன் கருதுமா கருதே. கருதுதலண்டா திங்க் பண்றது, உன்னை சிந்திக்கிறதுக்கு எனக்கு அருள் தருவியாயா, என்ன உன்னை சிந்திக்கும்படி நீ சித்தம் வைப்பாயா, அதுதான் கருதுமா கருதி. நீ கருதுறது உன்னுடைய சித்தம் வைக்க வேணும், மனம் வைக்க வேணும். என்னத்துக்கு? நான் உன்னை சிந்திப்பதற்கு. தொண்டனேன் கருதுமா கருதி. நீ யாரு? தற்பரம்பொருளே. பரம்பொருள், பரம்பொருள்டா சுப்ரீம், பரண்டா சுப்ரீம் என்று பார்த்துனாங்க. பரவெளி, பராகாசம், பரம்பொருள், பரசிவன், பராசக்தி, பரஞ்சோதி, பரங்கருணை எல்லாம் பார்த்துனாங்க. பரமானந்தம், அது மாதிரி இது பரம்பொருள். பொருள் அதுதான் பொருள். தற்பரம்பொருளே. தற்பரம் என்பது சுதந்திரமாக சுகமாக நிற்கின்ற பொருள். இன்னொன்றிலிருந்து வந்ததல்ல, இன்னொன்றில் தங்கி இருப்பதும் அல்ல, இன்னொன்றில் போய் முடிவதும் அல்ல, தன்னில் தானாயே நின்ற பரம்பொருள். சசி கண்ட சிகண்டா. சசி என்றது சந்திரன், கண்டம் என்றது துண்டம், துண்டமான சந்திரன், புரை சந்திரனை சிகண்டா சிகையிலே அணிந்தவன். சாம கண்டா, இருண்ட நிறமுடைய கண்டத்தை உடையவன், நீலகண்டன். அண்டவானா, அகிலங்கள் அண்டங்கள் எல்லாம் பிறந்திருக்கின்ற அம்பலவானன் என்றுதான் படிக்கிறோம் நாங்க. அம்பலவானாதான் இங்க அண்டவானா. நற்பெரும் பொருளாய் உரை கலந்துன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் நட்பன். என்ன சொல்ற? நற்பரம் பெரும் பொருளாய், நல்ல பெரும் பொருளாகிய உன்னை போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே என்றார். தற்பரம் பொருள் தருளே என்றார். அப்படிப்பட்ட பொருளை நட்பெரும் பொருளே என்றார். நல்லது. அதை உரை கலந்து என்னுடைய வார்த்தைகளை சேர்த்து அப்படியே உன்னை சொல்லலாது ஐயா. ஐ cannot express you as you are, as it is. எந்த வார்த்தையில வளர்ந்து கொஞ்சம் கலந்துதான் வரும். எந்த வார்த்தையில வரையக்க உன்னுடைய விவரணம் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குறைஞ்சுதான் போகும். என்ன சொல்ற? விலங்கு மனத்தால் கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருகும். அங்கேயும் கலப்படம் தான், இங்கேயும் கலப்படம் தான். என்னுடைய வாயால் கொண்டு வருகுதண்டாது அது கலப்படம் தான். நீங்க அதை விட பெருசு, இதுல வந்து கலந்துதான் வருவாய். நட்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில் நான் அற்பன். நான் அற்பன். என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம் பலத்தரசே. தந்ததுன் தன்னை கொண்டதென் தன்னை. படிப்பார். தந்தது உன் தன்னை, உன்னை தந்தாய், கொண்டது என் தன்னை என்று படிப்பார். இதுக்குள்ள வந்திருக்கிற என் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று வேறு அபிராமப்பட்டர். இந்த அற்பனுக்கு வந்து இந்த அறிவுக்குள்ளே நீ வந்திருக்கிறியே. சிந்தையுள் செறிவு அறாது என்ற சிவன் அருள் சென்னி வைப்பாம் என்று அன்டைலுட்டா அதுக்கு வந்துட்டார். அவர் என்ற இதுக்குள்ள, என்னுடைய சித்தத்துக்குள்ள, என்னுடைய உயிருக்குள்ள, என்னுடைய இதுக்குள்ள எனக்கு அனுபவம் வந்துட்டார். அன்டைலுட்டட், அப்படியே அசிட்டிஸ். சிந்தையுள் என்ன செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். இங்க சிவஞான சித்திய பாடல்ல வரும் தொடக்கத்துல. சுபக்கத்திலேயோ பரவத்திலேயோ தெரியாது. அறவகச் சமயத்தோர்க்கும் அவ்வபர் பொருளாய் வேறாங் குறியது உடைத்தாய். வேதாகமங்களின் குறி இறந்து அன்று அறிவினில் அறிவால் மென்னி. என்னுடைய அறிவில தன்னுடைய அறிவால வந்து அணுகி அம்மையோட அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி. எனக்கு வரைக்க அன்டைல்யூட்டட், என்னிலிருந்து வெளியில வரைக்க டைல்யூட்டட். அதுதான் சொன்னார். உரை கலந்து, கலந்தண்டா டைல்யூட்டா போச்சு.
சொல்லுவார்கள் இறை அனுபவங்களை வெளியில சொல்லப்படான்னு சொல்றது, சில அனுபவங்களை. அது சொல்லுவார்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரி. ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது ஒரு சாமான், கேள்விப்பட்டிருப்பீங்க. கெமிஸ்ட்ரி படிச்சாக்களுக்கு தெரியும், 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், H2O2. அதை திறந்து விட்டுட்டா அது அப்படியே கலந்து அதுல ஒரு ஆக்சிஜன் அங்கால வெளியில காத்துல போறோம்னா H2O நீர் ஆயிடும், நீர்த்து போயிடும். அதே மாதிரி இறை அனுபவங்கள், எங்களோட பர்சனல் அனுபவங்களை சும்மா வெளியில சொன்னா அது அப்படியே சொல்லல. அது வெளியில வந்தோன்னு தண்ணி பச்சது என்ன சொல்றாருன்னு கேட்பினோம். என்ன எங்கட இந்த மெய்யகம் அந்த புது இடத்துல ஒரு முன்னால ஒரு மரம் இருக்குது. அதை பார்த்தா நல்லா இருந்தது. நான் பார்த்தேன், அது வீடு ஒரு மரம், பிறகு 2 கிளை, அடுத்த ஒரு வரைக்க பாருங்க, 2 3 ஆகும், 3 5 ஆகும், 5 அங்கால போய் 9 ஆகும். பார்த்துட்டு கடவுளே, ஒரு 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 பரம்பொருள், பிறகு அது சிவம் சக்தி, பிறகு அது இச்சா கிரியா ஞானா சக்தி என்று எடுக்கலாம், அல்லது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் எடுக்கலாம். பிறகு அந்த இச்சா ஞானா கிரியா சக்திகள் பதிய 5 பிரம்மம், பிரம்ம விஷ்ணு ருத்திர சதாசி மகேஸ்வரன் சதாசிவன், 5 பிரம்மம். பிறகு அதிலிருந்து நவந்தர வேதம், அருவுருவத் திருமேனி அங்கால, பிறகு அங்கால அந்த 4 அங்கால சேர்த்து கொண்டா வரும் அல்ல, அருவத் திருமேனி, பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்தன், அபரசிவன் பரசிவன். அதெல்லாம் சேர்த்தா 9 வருகுதுன்ட்டு என்னுடைய மகன் கேட்டு நான் சொன்னேன். பின்னால ஒரு ராக் இருந்தது, ராக்கை பார்த்தா சிவலிங்கம் மாதிரி இருக்கு. அவன் என்ன பிறகு ஐ கேன் அக்செப்ட் த ராக் கண்டு போட்டு சொன்னான், யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ட்ரீ டூ மச். இந்த மரத்தை இப்படி சொல்றது ரொம்ப டூ மச்சா இருக்குன்னா நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் இங்க இருந்து நடக்குது, அவருடைய மகள் இருக்கிறாதான் நீ வள்ளி என்று, வள்ளி இந்த போட்ட வள்ளி பாக்குறா, நின்று போட்டு இப்படி சொல்றா, அவ பார்த்தா ஒரு பார்வை, என்ன போறியான்ற மாதிரி பாக்குறாளுன்ட்டு. அவன் வச்சுனேன், உனக்கு வள்ளி பாக்குறா அப்படி தெரியுதல்லோ, எனக்கும் மரத்தை பார்க்க அப்படி தெரியுதுன்ட்டு. இட்ஸ் அவ இன்டர்பிரிட்டேஷன் தானே, எங்கட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, நாங்கள் எப்படி பாக்குற வேண்டும். எப்பெரும் பொருளாய் உரை கலந்துன்னை, அதான் என் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று அபிராமி. அதெல்லாம் என் அறிவுக்கு அறிவு, அதுக்கு அடங்கினதே பெரிய அதிசயம். இதுக்குள்ள அது இருக்குது, ஆனா சிறை ஒழியாம அப்படியே இருக்குது. என்னண்டு வந்துண்டு அதிசயமா இருக்கு. என் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று அபிராமி பட்டர். அதே மாதிரி சிந்தை செறி ஒளி அறிவினில் அருளால் மென்னி, என்னுடைய அறிவுக்குள்ள தன்னுடைய அருளால அம்மையோடு அப்பனாகி செறி ஒளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான். செறி ஒளியா அன்டைல்யூட்டட், அதுக்குள்ள வரையக்குள்ள எங்களுடைய அனுபவம் அன்டைல்யூட்டட். அதான் சொன்னானே, அவர் சொன்னார், இருந்து ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு உணர்ந்து ஒன்றே, தெளிவளர் பழங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே என்றார். அதெல்லாம் அன்டைல்யூட்டட். அது எந்த வாயிலிருந்து வரையக்குள்ள டைல்யூட்டட். அதான் நட்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன், என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே. அளவிலா உன்னை அளக்கலாது, உன்னை தந்த பொன்னம்பலத்து அரசே. பொன்னம்பலம் தெரியும் உங்களுக்கு, அது ஏன் பொன்னம்பலம் என்றது? சித்தம்பலம் சொல்லியாச்சு, பேரம்பலம் சொல்லியாச்சு, சிதம்பரம். ஏன் பொன்னம்பலம்? அது பொன் போல் பிரகாசிக்குது, ஒளி ஆனவடியாத்தான் அது பொன்னம்பலம். அது பொன் ஓடு வேண்டியது பழைய, அது குறைய வந்த கதை. இங்க நாங்க பொண்ணோடு பொன்னம்பலம் என்பது என்று கேட்டால் அது அப்படியே பிரகாசிக்குது, அதனுடைய பொன்னம்பலம். பொன்னம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்ல. கற்பம் என்றால் கால எல்லை, கற்பம் முடிவு. கற்பமேறும் கண்டோன் காண்க, திருவாசகன். கல்பம் 432 கோடி வருஷம் ஒரு கல்பம், பிரம்மாவுக்கு ஒரு பகல். 432 கோடி வருஷம் இன்னொரு கல்பம், பிரம்மாவுக்கு ஒரு இரவு. 864 கோடி வருஷம் பிரம்மாண்டு ஒரு முழு நாள். இப்படி பிரம்மாவுக்கு 360 நாள் ஒரு வருஷம். இப்படி 100 வருஷம் ஒரு பிரம்மாவுக்கு ஒரு ஆயுள். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வருஷம் அவற்றை வாயில முடிஞ்சு 51வது வயசுல 1வது மாதத்துல 1வது நாள் நடக்குது.
ஆதி பிரம்மனே த்விதீய பராஸ்தி. இரண்டாவது பரார்த்தம். பரார்த்தம் வேண்டா 50, பர அர்த்தம் வேண்டா பாதி, பரவண்டா 100, 150, 2வது 50 நடக்கும். இதுக்கு இப்படி எத்தனையோ பிரமர்கள் வந்து போயிட்டார். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர். இப்படி எத்தனையோ உலகத்துக்கெல்லாம் முடிவாக கற்பமாய் என்றது முடிவாக, அல்லது காலம் யுகம் என்று சொல்றது கொஞ்சம், யுக யுக என்று சொல்லு, யுகே யுகே என்றா யுகம் என்றா பெரிய மெகா டைம் லைன் என்று சொல்லுவார்கள். யுகம் யுகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது கல்பம். அப்படிப்பட்ட கால எல்லையாய் கல்பமாய் உலகாய் இந்த உலகமுமாய் அல்லையானாயை இதுவெல்லாமாயும் நீயா இருக்கிற, இது அல்லவாயும் இருக்க. திருவாசகத்திலும் வருது இல்லை என்ன வரும்? இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே தொண்டு. யாவை நீதான் இந்த உலகம் எல்லாமாயும் இருக்கிற. யாவையுமாம் அல்லையுமாம் நீ ஒன்றும் இல்லாம தோற்றி நீங்கியும் இருக்கிற. யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே தொன்னிருளே தோன்றா பெருமை. இப்ப யாவையுமாம் அல்லையுமான் தான் இங்க வந்து சொல்லி இருக்கிறார். யாவையுமாய் கற்பமாய் உலகாய் என்றது யாவையுமாய் அல்லையானாய இது அல்லாமலும் யாவையுமாய் அல்லையுமாய் தொண்டனேன் கருதுமா கருதே உன்னை சிந்திக்கும்படியாக நீ சித்தம் வைத்தருள வேண்டும். அடுத்தது பெருமயிற் சிறுமை பெண்ணொடானாயன் பருத்த பேரொளியே கருமையின் வெளியே கயற்கணாளிமவான் மகளுமை அவள் களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டரற்றும் அப்பனே அம்பலத்தமுதே ஒருமயிற் பலபு குருவினின்றாயை தொண்டனே நுரைக்குமாறுரையே. பெருமை சிறுமை நீ பெரியதில் பெரியவன் சிறியதில் சிறியவன். விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் விலங்கொழியா எண்ணிறந்து எல்லை இல்லாதவன் பெரியதில் பெரியவன். சிறியதென்றால் அணோர் அணியா மகுமா என்று வரும். அணுவுக்குள் அணுவாயிருப்பது பெரிதில் பெரிய. மகிமாண்டா பெரியதில் பெரிது. அணோர் அணியார் என்ற அணுவுக்குள் அணு. இப்ப பெரியதில் பெரியவன் சிறியதில் சிறியவன் பெண்ணோடு ஆனாய் பெண்ணாக ஆணாக என் புறப்பு அறுத்த என் பிறப்பு இறப்பு அறுத்த. புறப்புறப்பண்டது புறப்பு இறப்பு அறுத்த என்னுடைய பிறப்பையும் இறப்பையும் அறுத்த மாயப்புறப்பறுக்கும் மன்னனடி போட்டி பேரொளியே காண்பெரிய பேரொளி. அது சொல்லிட்டேன். கருமையின் வெளியே எது கருமை? ஆணவம். வெளி ஆணவம் கருமை. இந்த இது வந்து ஆகாசமா இருக்குவன்னு நினைக்கிறேன். பாப்போம். வெளியே கயற்கனால் கயற்கனால் கயலண்டது அங்கயற்கண்ணி யாரு? மீனாட்சி. இமவான் மகள் உமையவள் களை கண்ணே கருமையின் வெளியேண்டது அப்படி பார்ப்போம். அது அருமையின் மறை 4 ஓலமிட்டு அரற்றும் அப்பனே உன்னுடைய அருமையை கண்டு இந்த 4 வேதங்களும் ஓலமிட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அருமையின் மறை 4 ஓலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒருமையிற் பல பூக்கு உருவி நின்றாய். நீ ஒருவன், ஆனா இப்படி பலவாறாக பலதுக்குள்ளே ஊடுருவி பலவாறாக நிற்கிற. நான் கண்ட மரம் மாதிரித்தான். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொரு மூன்றவன் என்ற மாதிரி ஒருமைதான். ஆனா எல்லாத்துக்கே ஊடுருவி பலவாயும் நிற்கிறான் அவன். ஒருமையிற் பல புக்கு உருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமாறு உரையே. இந்த கருமையின் வழியே கயற்கு நாளிவான பார்க்கணும் இருக்கா. கருமையிற்கு நிலையிலேயே வெண்மையாயிருப்பவனே அவ்வளவு வரையல.
வெளி என்பது வெண்மை என்று சொல்றார். கருமையின் வெளியே என்றால் அந்த கருப்புக்குள்ள வெள்ளை. வெள்ளாட்டு மந்தையில் ஒரு கருப்பாடு மாதிரி, கருப்பாட்டு மந்தையில் ஒரு வெள்ளாடு. ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவுக்குள்ள சுடர் விடுகின்ற சோதி. யோசிச்சு பாருங்க. சிமினி எல்லாம் புகைப்படைந்திருக்கின்ற ஒரு விளக்குக்குள்ள இருக்கிற சோதி. கருமையின் வெளியே, கருப்புக்குள்ளே ஒரு வெள்ளை. அது பொருந்தது. அடுத்த பாடல். கோலமே மேலை வானவர்கோ. படியுங்கோ. படியுங்க செல்வம். கோலமே மேலை வானவர் கோவே, குணங்குறி இறந்ததோர் குணமே, காலமே கங்கை நாயகங்கள், காலகாலா காமநாசா, ஆலமே அமுதுண்டம்பலம் செப்பொற்கோயில் கொண்டா அவள் கொண்டாட வல்லானே, நாளமே தமியே நற்றவத்தாயை, தொண்டனேன் நணுகுமா நணுகே. தொண்டனேன் நணுகுமாறு, நணுகொண்ட அணுகுமாறு, அணுகே நீயும் நணுகி வர வேண்டும். You come towards me, for me to come near to you. You come towards me, for me to come near to you. தொண்டனேன் நணுகுமா நணுகு. கோலமே, கோலம் என்பது அழகு, ஒழுங்கு, டிசைன் எல்லாம் வரும். கோலமே மேலை வானவர் கோவே, தேவதேவன் வானவர் கோ மாதேவன். குணங்குறி இறந்ததோர் குணமே, குணங்குறிகள் இல்லாத குணம். இறைவன் நிர்குணன் என்று சொல்லுவார்கள். இறைவன் எண்குணன் என்றும் சொல்லுவார்கள். நிர்குணன் என்றால் ரஜோகுண தமோகுண சத்துவகுண தோஷங்கள் இல்லாதவன் நிர்குணன். எண்குணன் என்றால் அவற்றுடைய எண்குணங்கள். குணங்குறி இறந்ததோர் குணமே, குணங்கள் குறிகள் இல்லாத. அது சிவப்பிரகாசத்துல வரும். திகழ்வது தற்சிவம் என்று சொல்வர் என்று சொல்லுவார். காலமே, கற்பமே என்று சொன்னார் முதல். கற்பம் என்றா மெகா டைம். இப்ப காலமே என்ற அரவணை. காலமே கங்கை நாயகா, கங்கைக்கு நாயகன் என்று சொல்லுவார். பொதுவாக உமாபதி என்றுதான் சொல்றது, கங்கை நாயகன் என்று குறிப்பாக சொல்லுவார். கங்கை மாயா சக்தியை குறைப்பது, மாயைக்கும் அதிபதி. அவனுடைய மக ஈஸ்வரன், மகத்துக்கு ஈஸ்வரன், மக ஈஸ்வரன். மகத்தண்டா மாயையில் இருந்த ப்ரொடக்ட். மாயையின் ப்ரொடக்ட் தான் மகத். மகத்துக்கு ஈஸ்வரன், மகேஸ்வரன். அவை கங்கை நாயகா, எங்கள் காலகாலா, எங்கட காலகாலா. காலத்தை வென்ற காலன் இருக்கு, ஜமனுக்கு காலகாலன் இருக்குது. எங்கள் காலகால, எங்கட டைம் லைனையே நீ வெட்டி போடுவ. காமநாசா, அந்த மன்மதனை எரித்தது, ஜமனை உரைத்தது எல்லாம் இருக்குது எங்களுக்கு. எங்கட டைம் ஒன்று இருக்குத்தானே. உழவு காலம் பிறந்து உழவு காலம் இறந்து இப்படி எல்லாம் போகணும் இருக்கிறதையே நீ அதை வெட்டி நாசம் பண்ணி போடுவாக. அவை காலகாலா காமநாசா, எங்களுடைய ஆசைகள் காமங்களை நாசம் செய்பவன் காமநாசா. ஆலமே அமுது உண்டு, ஆலம் என்றது விஷம், இந்த விஷத்தையே தன்னுடைய அமுதாக உண்டு. அம்பலம் செம்பற்கோயில் கொண்டு ஆடவல்லானே, அம்பலத்திலே செம்பற்கோயில். இது சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலத்தையும் சொல்லும், பிரகாசமாக இருக்கிற அம்பலத்தையும் சொல்லும். பொம்பற்கோயில் கொண்டு ஆடவல்லானே, ஞாலமே தமியேன் நெத்தவத்தாயை, தொண்டனேன். ஞாலமே, ஞாலம் என்றா இந்த உலகம். யாவையுமா மெல்லையுமா என்று படிக்கிறதான். இப்ப காலமாயும் இருக்கிறார், ஞாலமாயும் இருக்கிறார். ஞாலம் என்றது உலகம். தமியேன் நான் நத்தவத்தாயை, நல்ல தவத்தின் தவமே உருவாக இருக்கின்ற உன்னை, தொண்டனேன் நணுகுமா நணுகு.
அந்த பாடல். இந்த குணங்குறை இறந்தது ஒரு குணமே என்றது சிவப்பிரகாசத்துல வர்ற பதி லட்சணத்துல வரும். பார்த்து கொள்ளுங்க வேணுமெண்டா அந்த பாடல் குறிப்பு சொல்றதா இந்த பாடல் என்று சொல்லிட்டு போனா. பதி இயல்பு பலகலை ஆகம வேதம் என்ற பாட்டு இருக்குது, அதுல இருக்குது. நிலவும் அதுதான் பதி பரமே என்று பதி பரமே அதுதான் நிகழும் அருவுரு ஒன்றி குணங்குறுகளின்றி நித்தமாய் ஏகமாய் நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகிலையிற் குணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவதியாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பது தெளிந்துள்ளோரே. சிவப்பிரகாசம் 13ஆம் செய்யுள் வேணுமெண்டா எடுத்து பார்க்கலாம். குணங்குறி இல்லாதது என்றதுக்கு அடுத்தது நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிக் கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தாம் பொன் செய்யம்பலத்தரசே ஈரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனே நிசையுமாறிசையே. தொண்டனேன் இசையுமாறண்டா உனக்கு இசைவாக நடக்கும்படியாக உன் சித்தம் என் சித்தமாக உன் செயல் என் செயலாகும்படியாக நடத்த அது கொண்டு. இரண்டாவது இசையுமாறு செய்யண்டா உன்னை இசைக்கும்படியாக நீ இசை, உன்னை நான் இசையிலே பாடும்படியாக நீ அருள் செய்வாய். நீரணி பவளக்குன்றமே முதல் திரள் மணிக்குன்றை என்று சொன்னார். மணி சிவப்பு, பவளம் செம்ப, அது ஒரேஞ்ச் கலர் பவளம். நீரணிந்த பவளக்குன்றம் இறைவன் நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே, நெற்றி கண்ணுடைய நெருப்பு, நீ நின்ற நெருப்பாக நின்றாய். வேரணி புவன பூவகமே, புவன போகங்களாகவும் இருப்பவனவன்தான், அதான் யாவையுமா எல்லையுமாட்டு வரும். யோக வெள்ளமே, யோக வெள்ளமே அண்டார், ஆனந்த கடல் மாதிரி யோகமும் அவர்தான். யோக வெள்ளமே மேருவில் வீரா, மேருவலியை வில்லாக வளைத்த வீரன் முப்புறமரிப்பதற்கு. ஆரணி சடையம் அற்புத கூத்தா, கங்கையாற்றை சடையிலே அணிந்த அற்புத கூத்தன். அம்பொன்சை அம்பலத்தரசே, பொன்னம்பலத்திலின் அரசே. ஈரணி கொடியம் ஈசனே, ஏறாகிய இடபத்தை கொடியாக அணிந்து கொண்டிருக்கின்ற ஈசனே, ஈசனென்ற சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே. அப்படிங்க யாராவது. தனதன்னற்றோளா சங்கராசூல பாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத் தமரசேர் கரகரே நுணகடல் இணையன் நெஞ்சினுள்ளினிதா தொண்டனேன் நுகருமா நுகரே. இந்த நெஞ்சுக்குள்ள நீ வந்துட்ட, நுண்கடல் இணை, உன்னுடைய பாதத்து திருவடிகளை என் நெஞ்சினுள் என்று நெஞ்சுக்க கண்டுட்டேன். இங்கேதான் நீ ஆடிக்கொண்டிருக்கிறான்னு கண்டுட்டேன், கண்டென்று வீடுட்டேன் என்று கண்டுட்டேன். இதை இனிதாக அனுபவிக்கும்படியாக இனிதா தொண்டனேன் நுகருமா, நீ அனுபவிக்க வேணும். ஏனென்றா அவர்தான் காட்டி அனுபவிப்பவர், கண்டு காட்டி அனுபவித்து தாரவர் என்று சொன்னாங்க. அறிவித்து அறிவிப்பு, அறிந்து அறிவிப்பவர். அவை நாங்கள் அவரை அனுபவிப்பதற்கும் அவர் எங்களுக்கு காட்டி அவரும் அனுபவிச்சாதான் நாங்களும் அனுபவிக்கலாம். அதுதான் தொண்டனேன் நுகருமா நுகரே. தன தன் தோளா
தன் நட்டோளா பார்க்க வேணும். தோளா விளங்குது. சங்கரா சுகத்தை செய்பவன், சங்கரன் சங்கரன். சூலபாணி சூலத்தை தரித்தவன். தானு தூணாக நிற்பவன். ஸ்தானவே நமஹா என்பது சிவ சகசிரநாமத்தில் முதலாவது 2வது நாமம். சிவனே கனக நத்தூணே பொற்தூண், பொன் போன்ற தூண் ஒளி பொருந்திய. கற்பக கொழுந்தே, கொழுந்தண்டா எவர் ஃப்ரெஷ், கற்பகவண்டா விஷ் கிவிங் ட்ரீ, அது இன்னொரு கொழுந்து. கண்கள் 3 கரும்பே, முக்கண்ணுடைய கரும்பு, அவ்வளவு தித்திக்கும் தேன். அனகனே குமர விநாயக சனக அம்பலத் தமரர் சேகரனே, குமரர் விநாயகர் சனகர் தேவர்கள் எல்லாரும் சேவிக்கின்ற இறைவன் சேகரன். நுண்களலினை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமானுணர்கவே. தனதன் நட்டோளா, குபேரனுடைய நண்பன். தனதன் என்பது குபேரன், குபேரனுடைய நண்பன். அது துறம்பிய பிறவிச் சில தெய்வ நிறுத்தே இழைக்கின்றேன் தனை திகமையாமே. நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்தது சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலாமணியே. அறம்பலது ரங்கண்டர்ந்தவர கரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா. உரம் ஜமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே. தொண்டனேன் புணருமா புணரே. புணருமானா உன்னை கலக்க வேண்டும், உன்னோடு கலக்க வேண்டும், நீ அதற்காக என்னோடு வந்து கலக்க வேண்டும். திறம்பிய புறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேனை. இந்த புறவிகளிலே மீண்டும் மீண்டும் செலுத்துகின்ற பலவிதமான சிறு தெய்வ வழிபாட்டு நெறிகளிலே போய் திகைத்து நிற்கின்ற என்னை திகையாமே, அப்படி அவ்வாறு திகைத்து நிற்காமல் நிறம் பொன்னும் மின்னம் நிறைந்த சேவடி கீழ், பொன்னிறமும் மின்னல் ஒளியும் நிறைந்த உன்னுடைய திருவடிக்கு கீழே, சிவந்த திருவடிகளுக்கு கீழே நிகழ்வித்த என்னை வருவித்த நிகரிலா மணியே, ஒப்பற்ற மாணிக்கமே. அறம் பல திறங்கண்டு, அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 தர்மத்தினையும் அது ஒரு கரை கண்டு, அருந்தவர்க்கு அரசாய் தவசிகளுக்கெல்லாம் அரசராக இருந்து, ஆளின் கீழ் இருந்து உணர்த்தியவா. அம்பலவா அம்பலத்தில் ஆடுபவன். புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை, புறச்சமயத்தினரி கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற சமணம் புத்தம் போன்ற புறச்சமயனரிகளின் பொய்களை தெளிவாக கண்டாயை தொண்டனே புணருமா புணரே. இந்த 3 பாட்டு முடிப்பேன், கொஞ்சம் ஓவர் டைம்ல போகுது, பிடிச்சிடும். தக்கன்னத்தலையும் எச்சவன் தலையும் தாமரை நான் முகந்தலையும் ஒக்க விண்டு அருள ஒட்டிருப்புருவம் நெறித்தருளிய உருத்திரனே. அக்கனி புலித்தோல் ஆடை மேலாட ஆடப் பொன்னம்பலத்தாடும் சொக்கனே அவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே. இவர்க்கும் தொடர்வரியா. இது very hard to follow for anyone. He is very hard to follow for anyone. தொடர்வரியாயை தொண்டனேன், but grace me to follow you. நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கு நீ தொடர வேண்டும். தக்கன்னத்தலை 3 தலை கொண்டு எச்சன் என்றது ஆரியன் டக்கண்டு வருவதில்லை. தக்கன் எச்சன் தாமரை நான்முகன் தலையும். நான்முகண்ட தலையை கொண்டது தெரியும், ஒரு தலை. பரமண மதித்த பங்கையா சூழல கிள்ளியவர். தக்கன் தலையை எடுத்தது தெரியும். எச்சன் தலை என்றது யாரு பார்த்துடுவோம் கீழே. எச்சன் வேள்வி தலைவன். தக்கன் வேளியில அந்த வேள்வியை செய்து கொண்டிருந்த வேள்வி தலைவன் தான் எச்சன். எச்சன் தக்கன்னத்தலை எச்சன் வந்தலை தாமரை நான்முகந்தலையும் ஒக்க விண்டு. ஒரு விண்டுண்டா அப்படி கிள்ளி உருள, அதை உருளும்படியாக கிள்ளி அறிந்த
ஒன் திருப்புருவன் நெறித்து, அப்படியே தன்னுடைய புருவத்தை நெறித்து, கோபத்தில நெறித்த உருத்திர வடிவான். அக்கணி புலித்தோல் ஆடை மேல் ஆட. அக்கு அணி, அக்கு என்றால் கண், அச்சத்தை தான் அக்கு உருத்திராக்கம் என்று சொல்லுவோமே. அந்த உருத்திராட்ச மாலை புலித்தோல் ஆடை மேலே, அதுவும் ஆடுது இவர் ஆட. ஆட ஆட அக்கணி புலித்தோல் ஆடை மேல் ஆட. ஆட பொன்பலம் பலத்தாடும் சொக்கனே. சொக்கா, செக்க சிவந்தவன் சொக்கன். எவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே. அடுத்தது மடங்கலாய் கனகன் மார்புகூண்டானு கருள் புரி வள்ளலே மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்தயவியை திகத்தோர் ஏறிய ஏறு சேவகனே. அடங்க வல்லரக்கன் அரட்டிருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பலத்தரசே. விடங்கொள் கண்டத்தம் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே. மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள்புலி வள்ளலே. யாருக்கு சொல்றாரு இது? பார்த்துடுவோம் அதை. நரசிம்மமூர்த்தி இரணிய மார்பை நகத்தால் செய்த திருமலாவுக்கு அருள் செய்த வேண்டும். மடங்கலாய் கனகன் மார்பு, கனகன் என்பது இரணியன், ஹிரணிய கசிவு என்பது ஹிரணிய வண்டா பொன், ஹிரணிய வண்டா பொன், ஹிரணிய வண்டா பொன். ஹிரணிய கசிவுடைய மார்பை பிளந்தவன், அதான் கனகன் மார்பு கீண்டானுக்கு. கனகன் என்பது இங்க பொன்னன் என்று வரும், அது ஹிரண்ய கசிவுக்கு சொல்றேன். அவனுடைய மார்பை கிழித்து, மடங்கலாய் என்பது நரசிம்மனாய் வந்து அந்த மார்பை கிழித்த திருமாலுக்கு அருள் புரிந்த வள்ளலே. மருளார் இடம்கொள் முப்புறம் வெந்து அவிய. மருளை மயக்கத்தை தருகின்ற இந்த மும்மலங்கள் தான் முப்புறங்கள். அந்த முடத்தைக்கு அந்த முப்புறங்களும் வெந்து அவிய வைதீக தேர் ஏறிய ஏறு சேவகனி. தேர்ல ஏறுறார், தேரை சொல்றார் வைதீக தேர் என்று. வேதமாகிய தேரிலே ஏறிய ஏறு சேவகனே, ஏறு இடவத்தை தனக்கு வாகனமாக கொண்டவனே. அந்த இடவமா அவர் ஏறைக்குள்ளையா தேருக்கு போய் ஏறுறதுக்கு திருமால் தானே வந்து இடவமா நின்றார். அந்த அதான் விடைகள்ல ஒன்று மால் விடை என்று சொல்லுவார். நிக்க அந்த மால்ல ஏறி பிறகு தேர்ல கால் வச்சது. வைதீக தேர் ஏறிய ஏறு சேவகனே. அடங்க வல்லரக்கன் அருட்திருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பலத்தரசே. வல்லரக்கனாகிய ராவணன் அடங்கும்படியாகிய அவனை தன்னுடைய வரை, வரை என்றது இங்க வந்து மலையை குறிக்கிறது. அந்த தன்னுடைய திருமலையாகிய கைலாயவனுக்கு கீழே நசித்த பொன்னம்பலத்து அரசே. விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே. திருநீலகண்டன் உன்னை தொண்டனேன் விரும்புமா விளம்பி. விடங்கன் என்பதற்கு என்ன சொல்லுகின்றார்? அழகன் என்று சொல்லுகின்றார். விடங்கன் என்பது காலங்கன் என்று சொல்லுகிறார். கடைசி பாட்டு பார்ப்போம். மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாதயன் திருமாலொடு மயங்கி முறை முறை முறையிட்டோர் வரியாயை மூக்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அறைகளரன் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையிற் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உன்னை துண்டனேன் நினையுமா நினையே. மறைகளும் வேதங்களும் அமரர் கூட்டமும் தேவருடைய கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி. திருமால் மற்றது அயனோடு உன்னை காண மாட்டாது, அறிய மாட்டாது, மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர் வரியாயை உன்னை திருப்பி திருப்பி முறையிட்டு ஓலம் ஓலம் என்று இறைவனே என்று உன்னிடம் முறையிட்டும் அரியாயை. அரியாயை என்றால் உன்னை அறிய முடியாத அருமை, அருமை அரியாயை முறையிட்டு ஓர் வரியாயை என்பதை அரியாயை என்று வருவன், வரியானவன். அப்படி யாரோளும் அரியவன். தேவர்கள், வேதங்கள், திருமால், பிரம்மன் எல்லாரும் உன்னிடம் வந்து திருப்பி திருப்பி உன்னிடம் முறையிட்டு வழிபட்டு நின்றாலும் அறிவதற்கு அறியவனை. மூர்க்கனை அறியவனே. மூர்க்கனேன், மூர்க்கனாகிய நான், மூர்க்கனாகிய நான் சொல்லுவார் என்ன,
திருவாசகத்துல வருமல்லோ, என்னது? முத்தினறி அறியாத முத்தினரை அடியாத மூர்க்கரோட முயல்வேனே. இது நானே மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள். நான் சொன்ன செய்த இந்த சிறு மொழிகள் அறைகளல் அரஞ்சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே. உன்னுடைய ஒலிக்கின்ற திருப்படிகளை உடைய இந்த அரனுடைய சிறப்பை அறியாத வெறுமை சிறுமை. ஐம் ஜஸ்ட் எம்டி ட்ரம் என்று சொல்றேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா, இந்த பெருமை ஒன்றுமே தெரியாது. அறிவிலா வெறுமை சிறுமை பொறுக்கும். இது எல்லாம் பொறுத்தர நான் உன்னை பற்றி சொல்லுறேன் பேர். எனக்கு உண்ட திருவடியும் தெரியாது, அந்த பெருமையும் தெரியாது. அறிவிலா வெறுமை சிறுமை இந்த புன்மொழிகளால உன்னை பற்றி சொல்றேன். இந்த தாழ்ந்த தரங்குறைந்த இந்த வார்த்தையில உன்னை பற்றி விவரிக்க வந்திருக்கிறேன். அதை கூட பொறுத்து கொண்டிருக்கிறியே. நீ பெரிய கருணா நிலையம் ஐயா, அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே. உன்னை தொண்டனேன் நினையுமா நினையே. வான்முகில் வளாதி வைகமலி வளஞ்சுரக்க. படிங்க. வான்முகில் வளாதி வைக அலிவளஞ்சுரக்க போன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. அறங்களோங்க நற்றவம் வேள்வேல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பார்வதிபதையே மகாதேவா பார்வதிபதையே மகாதேவா பார்வதிபதையே. எல்லாருடைய சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி. நாளைக்கு சத்தியங்கத்துல சந்திப்போம்.